Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. மக்கள் செல்வன் வாங்க வேற லெவல் போனா 50வது போனா வேற லெவல் தல அல்டிமேட் ஸ்டார் ஒரு வேற லெவல் ஒரு ஃபைட் சீன் ஒரு வேற லெவல் ஒரு எமோஷனல் ரெண்டுத்தை சேர்த்து எடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே தான் படத்து ஆக்டிங்லாம் வேற ஸ்கிரீன் பிளே தான் படத்துல ஸ்கிரீன் பிளே பிரிச்சு அழகா பிளாட் செட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. ஒரு ஆணுக்கு நம்ம எந்த அளவுக்கு விடுதலையும் சுதந்திரமும் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஒரு பொண்ணுக்கும் நம்ம கொடுக்கணும். நம்மளுக்கு அதாவது ஒரு கதையை வந்து இமேஜினே பண்ண முடியாம ஒரு கதை வந்திருக்கு அப்படின்னா இந்த கதை மட்டும்தான். படம் வந்து குப்பை கதை. படம் வந்து குப்பை கதை அப்படின்னு நினைப்போம். குப்பையில் தான் கோபுரம் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. கொட்ட கோபுரம் ஆகிடும். அது மாதிரி ரொம்ப அருமையான கோபுரத்தில் வந்து அண்ணாந்தி பார்க்குற அளவுக்கு படம் இருக்குது. ஒரு படம் வேற லெவல் ப்ரோ. ஒரு வேற லெவல் ஒரு ஃபைட் சீன் ஒரு வேற லெவல் ஒரு எமோஷனல் ரெண்டுத்தை சேர்த்து எடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்படி சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. கடைசி கிளைமேக்ஸ்லாம் சூப்பர் ட்விஸ்ட். அத கடைசி கிளைமேக்ஸ்லாம் எமோஷன் சூப்பர் ட்விஸ்ட். சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இன்டென்ஸ் சூப்பரா இருந்துச்சு படம். சான்ஸே இல்லை. பிரிச்சிட்டாங்க. 50th இந்த 2024ல ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் விஜய் சேதுபதி தான் கொடுத்துருக்காப்ல. ஸ்கிரீன் பிளே தான் படத்து ஆக்டிங்லாம் வேற ஸ்கிரீன் பிளே தான் படத்துல ஸ்கிரீன் பிளே பிரிச்சு அழகா பிளாட் செட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. சூப்பர் லாகே இல்லை படத்துல. டைட்டா இருந்துச்சு படம். இன்டென்ஸ் 50th மூவியோட இது ஒரு லைக் எப்படி சொல்கிறது கான்செப்ட் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் பரவாயில்ல, கண்டிப்பாக பரவாயில்ல. சூப்பர். ஆமாம், க்ரைம் ஜானர் சேதுபதி சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சதுரங்க வேட்டையில் நடிச்சவர் அந்த போலீஸே சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவர் தான் லாஸ்ட் கதையோட ட்விஸ்டே அவர் தான். அவர் போலீஸ் தான் நடிச்சிட்டே இருந்தார். லாஸ்ட்டில் அந்த விஜய் சேதுபதி கேட்டால் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. அவர் ஹீரோவாக நடித்ததோட வில்லனாக நடித்ததும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முக்கியமாக சொல்லணும்னா விஜய் சேதுபதினா தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் வந்துட்டு ஒரு சூப்பரான படம். விஜய் சேதுபதியை நீங்கள் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக இருக்கார். ஒரு ஆக்டிங்கை வைஸ் பார்க்கணும் அப்படின்னா பிச்சு டாப்ல மனுஷன் நிறைய அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அடிலாம் தரமான அடி பயங்கரமாக இருக்குது. இல்லாமல் சீதா விஜய் சேதுபதி ஆக்சுவலாக ஒரு பிரம்மாண்டமான படம். ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படி பூரிச்சு போயிடுவீங்க அந்த படத்தை பார்த்த உடனே. அந்த மனுஷன் சார் என்னோட சட்டியை காணோம் சார், சார் என்னோட லட்சுமியை காணோம் சார், என்னோட லட்சுமியை காணோம் சார் அப்படின்னு சொல்லியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிக்கிற ஸ்டாப்ல அது கடைசியில் போன மாதிரி தான் தெரியுது லட்சுமி இல்லை, அது வேற மாதிரி ட்விஸ்ட் டேரக்டர் அப்படி என்னென்னமோ பண்றாங்க. ஒரு ஆணுக்கு நம்ம எந்த அளவுக்கு விடுதலையும் சுதந்திரமும் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஒரு பொண்ணுக்கும் நம்ம கொடுக்கணும். சார் படம் வந்து அருமையான ஒரு ஃபிலிம் சார். நான் ரொம்ப ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் டைட்டில் கார்ட்லேருந்து எண்டு ஃபினிஷ் நித்திலன் சாரோட பேர் வர வரைக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நித்திலன் படத்தில் விஜய் சேதுபதி படத்தில் நித்திலனா மகிழ் திருமணி மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற நம்ம மணிகண்டன் பாய்ஸ் படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிட்டு இன்னைக்கு ஃபீல்ட் அவுட் ஆகி போய் மறுபடியும் இதில் நடிக்கிறாரு. மியூசிக் டைரக்டர் பேர் ஸ்கோர் பண்ணுறாரு, நட்டி ஸ்கோர் பண்ணுறாரு. சிங்கம்புலி ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே எல்லாம் என்ன வேணும் எல்லாமே இருக்குது. இந்த வருஷத்தோட தலை சிறந்த படத்தில் இந்த படம் கண்டிப்பாக வந்து நிற்கும். நம்மளுக்கு அதாவது ஒரு கதையை வந்து இமேஜினே பண்ண முடியாம ஒரு கதை வந்திருக்கு அப்படின்னா இந்த கதை மட்டும்தான். இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல இந்த படம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்கு. அதுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ட்ரெய்லர் பார்க்குறப்போ பெருசாக எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு த்ரில்லராக போயிருக்கு. ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் ஆனாலுமே படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கண்ணே எடுக்க முடியல. அவ்வளோ அப்படியே ஒன்னொன்னுத்தையும் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த அப்படின்னு கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். பெரிய பெண்கள் வயசு பிள்ளைங்க கூட்டிகிட்டு வராதிங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகேவா? ஏன்னா அந்த பிள்ளைகளாம் அதெல்லாம் தாங்க முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணுன்றவங்க அவ்வளோ ஒரு முக்கியமானவங்க. நம்ம சமூகத்தில் அவங்களுக்கும் நல்ல ஒரு பெண்ணுங்களுக்கும் நல்ல வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்குற அதே உரிமை பெண்களுக்கும் நம்ம கொடுக்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தை நான் அந்த மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய படம் தான் இது மகாராஜா மூவி. ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் ரியலி வர்தி ஃபில்ம் டு வாட்ச் அண்ட் மைல்ஸ்டோன் ஃபில்ம். விஜய் 50 படத்துக்கு வந்து அவர் சரியான ஸ்டோரி செலெக்ஷன் இஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அவர் வந்து வேற என்ன மாதிரி ஒரு மாசான ஒரு ஸ்டோரி கூட எடுத்து பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் அவரெல்லாம் பண்ணல. அவர் எப்போவுமே ஹவு ஹி ஸ்டார்டட் அண்ட் ஹவு வேர் இஸ் ஹெட்டிங்கிறது கரெக்டாக வெளியே பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் சேதுபதி மட்டும் கிடையாது இந்த படம், அதுதான் பிரச்சனை. ஐ மீன் இது 50th மூவி. விஜய் சேதுபதியோட எல்லாத்தோட ஆக்டிவுமே சூப்பராக இருக்குது. நட்ராஜா இருக்கட்டும், அனுராக் கஷ்யப் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பிஜிஎம்ல எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதோட பொண்ணோட அந்த பாசத்தோட இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் லாஸ்ட்டோட ட்விஸ்ட்டு அந்த படத்தில். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. போய் பார்க்குற அளவுக்கு பாட்டெல்லாம் போட்டு காதெல்லாம் குடையில
சென்டிமெண்ட் சீன்னா லைட்டாக கண்ணு ஃபீல் ஆகுது. சிரிக்கிற சீன்லாம் நமக்கு நல்ல என்டோவாக இருக்குது. எமோஷ்னல் எல்லாமே பக்காவாக, ஸ்டண்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது, ஏற்புடையதாக இருக்குது. படம் ஹிட்டு, நல்லா இருக்கு, ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த இடத்துலையும் கூச்ச சுபாவம்லாம் இல்லை, மெசேஜஸ் இருக்குது. எல்லா தரப்பு ஆளுங்களும் பார்க்கலாம். A to Eலேருந்து Z வரைக்கும் ஆளுங்க யார் வேணால் பார்க்கலாம். நல்லாவும் இருக்குது. நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்துட்டு சின்ன கேரக்டர் அந்த குட்டி பாப்பா சூப்பராக பண்ணிச்சு. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு நீங்கள் வந்து கூனி குறுகி இருக்கும் அப்படின்ற நிறைய பேர் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவங்கள்ட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் ஒரு பீட் செமையாக கொடுத்துருக்காங்க. வேற லெவலாக இருக்குது படம். சீரியஸாக ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க? எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதான் செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட இதே சூப்பராக ட்விஸ்டிங் மேலே ட்விஸ்டிங் சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்குறவங்க சூப்பராக திருப்தியாக பார்த்துட்டு போகலாம். நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தாங்க நல்லா இருந்துச்சுங்க. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஒரு செயின் நல்லா ரோல் பண்ணியிருக்கு. முக்கியமாக அந்த லக்ஷ்மி தாங்க படம் ஃபுல்லாக. லக்ஷ்மியை நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வில்லன். அந்த மனுஷன் இல்லை கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஆச்சுக்கிட்டி இப்படி குழந்தைகிட்ட விளையாண்டுக்கிட்டு அப்படியே கத்தி எடுத்து கொலை பண்ணுறாரு, அப்படியே போய் சாப்பிட்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். யாருமே வந்து நடிக்கலைங்க, எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க படத்தில். படம் அவ்வளோ அழகாக இருக்குது. சிங்கம் புலியெல்லாம் கருப்பன் படத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்யூன்யமாக ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. ஆனால் கருப்பன் இன்னொரு படம். ஸோ ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன், பெரிய வில்லன், நினச்சி பார்க்காத ஒரு வில்லன் அந்த மாதிரி கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே நட்டி சார்லாம் கிளாப்பு விசில் அடிக்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி திரையுலகில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு டேரக்டர் வரப்போ கண்டிப்பாக இந்நேரம் அவர் வீட்டு வாசலில் ஒரு 4-5 கார் வந்து நடிகரோட கார் போய் நின்று இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லவ், இந்த சாங்கு, தேவையில்லாத சாங், அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஒரு படம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகாக இருக்குது படம். இந்த படத்தில் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக்கு. அண்ட் மோரோவர் வந்து விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி தாண்டி யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? அனுராக் கஷ்யப் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. தமிழில் பேசியிருக்காரா? டப்பிங் என்ன? தமிழ் தாங்க. வேற ஒரு ஆள் டப்பிங் பண்ணியிருந்தாங்க. மேக்கா நொடிகள் அளவுக்கு இல்லை, வேற ஒரு ஆள் நல்லா டப்பிங் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. 50வது படத்துக்கு ஒர்த்து தான் ப்ரோ. இல்லை நல்லா இருந்தது. ஒரு 49 படம் ஒரே மாதிரி நடிச்சுட்டு 50வது படம் இந்த மாதிரி பண்ணும் போது தான் அது வந்து தனியாக தெரியும் 50வது படம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இதுதான் என்னோட படம் அப்படின்ற மாதிரி. செம்ம ஆக்டிங் ப்ரோ. விஜய் சேதுபதி சார் செம்ம ஆக்டிங். அவரு ஆக்டிங்கே பண்ணாத மாதிரியே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. செம்மையா அந்த போலீஸ் சீன்லாம் செம்மையா, அந்த போலீஸாக நடிச்சிருக்காருல அவர் கூட வேற. கர்ணன் படத்தில் வராரு அந்த மாதிரி நினச்சேன். பார்த்தா கிளைமேக்ஸில் வச்சாரு பாரு. அதை தான் சொல்கிறேன். நித்திலன் படத்தில் விஜய் சேதுபதியோட 50வது படம் மாட்டிக்கிச்சா இல்லை இதுக்கு முன்னாடி டிஎஸ்பின்னு ஒரு படத்தில் நடிக்கவே தெரிலன்னு எல்லாரும் திட்டினாங்க. பார்த்தா பயங்கரமாக நடிக்கிறாரு. இதெல்லாம் எப்படியா நடித்தார் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து நடித்து எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுத்துருக்குறாரு. அவ்வளோ அழகான ஆக்டிங்கு. கண்டிப்பாக வாங்க. விஜய் சேதுபதி அவ்வளோ அழகாக பண்ணுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். என்ன பொறுத்தவரை ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். படம் வேற லெவல். ஓகேங்களா? ஆமாப்பா, இது வந்திருக்கு. ஆனால் அவர் பாதிக்க அவர் இழந்தது காசையோ பொருளையோ கிடையாது, தான் பிள்ளையோட வலியை. ஓகேவா? வலின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இதை மற்ற பிள்ளைங்க பார்த்து வலிச்சிட போகுது. அது இந்த சுகந்தி ஏற்றுக்கவே மாட்டேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் சில சீன்ஸ் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த ஃபீல் வந்தாலும் அதோட இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தை விட தி அதர் சைட் ஆஃப் விஜய் சேதுபதி சார் தான் அதோட ஸ்ட்ரென்த். ஸோ அதுவே அந்த மெச்சூரிட்டி, அந்த கேரக்டரைசேஷன், அந்த போர்ட்ரேல், அவரோட ஆக்டிங் ப்ரொஃபஸர் கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் குடோஸ் டு தி ரூட் அண்ட் தி பேஷன் ஸ்டுடியோஸ் அண்ட் ஒன் மோர் ப்ரொடியூசர் who put together such a lovely film. எனக்கு சொன்ன எல்லாம் திட்டுவீங்களான்னு பயமாக இருக்குது. விஜய் சேதுபதி என்ன சத்தியமாக திட்ட மாட்டார். ஆனால் மகிழ் திருமேனியோட ஆக்டிங் லாஸ்ட்டில் வேறு லெவல்னா அது ஒரு 1% அவங்களோட கொஞ்சம் அடித்து தூக்கிட்டா இருந்தால் நான் சொல்லணும். ஒரு படத்தில் ஹீரோவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் நடந்து எல்லாம் முடிஞ்சு சாவடிக்கிற டைமில் வில்லனுக்காக ஒரு கண்ணீர் சிந்துற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு போயிட்டாப்புல மகிழ் திருமேனி. திவ்யா பாலன் வந்துட்டு எப்படி இருந்திருக்கு? உங்களுக்கு ரோல் கம்மி தான். அவங்க ரோல் பற்றி சொல்லுங்கள். இல்லை, அவங்க ரோல் கொஞ்சம் ரொம்ப ஒரு 10 நிமிஷம் தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. கம்மி தான் ரோல். ஆமாம், சில சீன்ஸ் வந்து உண்மையிலே கொஞ்சம் எமோஷனலாக ட்ரைவ் ஆகுது, எடுத்துகிட்டு போகுது. சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்துட்டு நிறைய மணிகண்டன் நிறைய வாய்ப்பு கிடைக்காத ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் ஒரு காமெடி கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அவரை வந்து நீங்கள் வில்லனா தூக்கி பண்ணும்போது அது இன்னுமே பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அவரை நான் வில்லனா பார்த்தது கூட கிடையாது இது வரைக்கும். அவர் வில்லனா நடிச்சு அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை, அண்ணனே ஒரே ஒரு
உண்மையிலே கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. சீரியஸாக படம் உண்மையிலே நல்லா இருக்கு ப்ரோ. மம்தா மோகன்தாஸ் மேம் அவங்க வந்து ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணியிருந்தாலும் ஷீ ஹர் செல்ஃப் இன் ரியல் லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க வந்து அது கரெக்டாக ஷீ இஸ் டெலிவர்ட். அண்ட் ஈவன் the child who played the titular role in the end, அவங்க ரொம்ப difficult role to play for her age, but then she's been a pro. ஸோ அவங்க கரெக்டாக அதை இது பண்ணியிருக்காங்க. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா அருமையாக பயன்படுத்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி லாங் லிஸ்ட். ஒரு 8 பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். Anurag Kashyap sir, then Singapoli sir, and then Albirami ma'am, and boys Manikandan. Yeah, for him top class. அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. இது மாதிரி see this is what I'm made of, this is what is my potential. நட்டி வந்து அவர் என்னடா அவரே நெகட்டிவ் டோன்லேயே போகிற மாதிரி இருக்குது, டப்புன்னு வேற மாதிரி இருக்கும். அது அவருக்கு தான் ஐ திங்க் நெக்ஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரி சொல்லலாம். அது மாதிரி சூப்பராக பண்ணிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் படத்தில் வர சின்ன சின்ன பசங்க வருவானுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நின்று மிரட்டி இருக்கிறான். அதுதான் ரொம்ப யானை பசிக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி இவ்வளோ நாள் பசியோடு இருந்தவனுக்கு ஒரு படம் கட்சா எப்படி இருக்கும். அதனால் மணிகண்டனை பாராட்ட வேண்டிய ஒரு படம். அவனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டரையும் அவன் ப்ரொடியூசரையும் பாராட்டும். அதை தான் சொல்கிறேன். ஒரு காலா கபாலியில் ரஜினி சாருக்கு வயசு எப்படியோ அந்த 2 பசங்க பேர பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு வயசு பையனுக்கு வயசு பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கிற விஜய் சேதுபதி கரெக்டாக இருந்தது. ஹீரோலாம் எங்களுக்கு வேணாம், மெட்டீரியல்லாம் வேணாம், இந்த பாட்டு இதெல்லாம் வேணாம். விஜய் சேதுபதி அண்ணனை எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ என்ன யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அழகாக கொடுத்துருக்குறாரு. அவங்கெல்லாம் ஊர்கா மாதிரி கூட கிடையாது, சும்மா பொட்டலம் பிச்சு கூட எடுக்கல, அவ்வளோதான். அவங்களுக்கு யாருக்குமே அபிராமி அந்த நடிகை யாருக்குமே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை. லேடிஸ்க்கு யாருக்குமே இல்லை. ஒரு பொண்ணு கூட அந்த சென்டிமெண்ட்டை தான் வச்சுருக்காங்க. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.